என்ன பாக்குற? உட்கார்ந்து பேச வேண்டிய தைரியம் எனக்கு, நின்னு பேச வேண்டிய பயம் உனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. சுந்தரபாண்டி, மந்திரி சுந்தரபாண்டி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நீ சனங்களோட உசுர கொல்ல, நான் காப்பாத்துறேன். நீ சனங்களோட சொத்தை கொள்ளையடிச்ச, நான் பாதுகாத்தேன். ஆனா கூத்த பாத்தியா? நீ நாட்டை ஆள்ற இடத்துல இருக்க, நான் காட்டுக்குள்ள பதுங்கி இருக்கேன். அட நீ மட்டும்தான் அப்படி இருப்பேன்னு நினைச்சேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. ரேடியோவை திறந்தா உங்க சங்கதி எல்லாம் வீச்சம் எடுக்குத. காந்தி, நேரு, காமராஜர், அண்ணா இப்படி பெரிய தலைவர்கள்லாம் இருந்தும் கூட உங்க அரசியல் சட்டத்தை இவ்வளவு ஓட்ட இருக்கே, அதான் ஏன்னு எனக்கு புரியல. சரி, பேச வேண்டிய விஷயத்தை பேசுவோம். இப்ப நீ என்ன செய்ய போற? என்ன செய்வேன்னு நீ எதிர்பார்க்கிற? நீ கோர்ட்ல பேசக்கூடாது. அவசியம் பேசுறேன். நீ இப்படியே தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிடு. உன்னை பிடிக்காம கொள்ளாம நான் பாத்துக்கிறேன். போக மாட்டேன். நியாயமோ அநியாயமோ, தர்மமோ அதர்மமோ, பல உயிர்களை காப்பாத்துறதுக்காக சில உயிர்களை பலியாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காகத்தான் என் மகனை போலீஸ்காரனாக்கி கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. உன் சங்கதி எல்லாம் சீமட்ட புட்டு புட்டு சொல்லி உன்னை நான் உள்ள தள்ளிடுவேன். என் மகனுக்கு பெரிய பதவியெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுற? நான் ஐஜி ஆக்குறேன். நீ ஐஜி ஆக்குறியா? அவன் ஒத்துக்குவானா? அவன் உன்ன மாதிரி குறுக்கு வழியில வந்தவனா? என் ரத்தம், என் ரத்தம் என்ன மாதிரியே கெட்டி. சரி, நீ கோர்ட்ல ஏறி எந்த உண்மையை சொல்லக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் இத்தனை வருஷமா இழந்த வாழ்க்கை, இழந்த சந்தோஷம் திருப்பி கொடுக்கறியா? நான் பேசல. நான் உசுறு குசுரா வளர்த்த என் தங்கச்சிய திருப்பி கொடுக்கறியா? நான் பேசல. பெத்த புள்ளைய தோல்ல போட்டு வளர்க்கல. வாய் நிறைய மகனே நான் அவனை கூப்பிடல. அந்த பாசம், நான் இழந்த பாசம், புள்ள பாசம் திருப்பி கொடுக்கறியா? நான் பேசல. என் உசுரை காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயும் மூச்சை பிடிச்சு செத்தாரு என் மாமனார். அவர் உசுரை திருப்பி கொடுக்கறியா? சொல்லு. நான் பேசல. என் கூட பிறந்த பரப்பு மாதிரி என் கூடவே இருக்கானே ஆண்டியப்ப, என் உசுரை காப்பாத்துறதுக்காக அவன் பெத்த பிள்ளை கொல்ல திருப்பி கொடுக்கலையா? என்னை பிடிக்கிறதுக்காக நீ அனுப்பினி அதிகாரிங்க, அவங்கெல்லாம் என் கிராமத்துக்குள்ள பூந்து எங்க ஊரு பொம்பளைகளை மானபங்கப்படுத்துறாங்க. அந்த மானத்தை எல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? சரி, முடிவா என்ன சொல்ற? உன்னை இதே இடத்துல கண்ட துண்டமா வெட்டி பலி கொடுத்துருவேன். எந்த போலீஸ் வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா என்னோட வாக்கு மூலத்தை வச்சு என் மகன் உனக்கு தண்டனை வாங்கி தரேன் என்று சொல்லியிருக்கான். அதனால உன்னை விட்டுட்டு போறேன்.